நானும் என்னுடைய மாமாவும் எப்படி அழித்தோம் தெரியுமா? எப்படி அழித்தீர்கள் ஐயா? இந்த பூ உலகிலே மன்னாதி மன்னரெல்லாம் முனிவர்களும் அனைவரும் யாகத்தை வளர்த்தினார்கள் அல்லவா? ஆமா. அப்படி வளர்த்தக்கூடிய நேகத்திலே அந்த யாக குண்டத்திலே நெய்யை ஊற்றுவார்கள். அப்படி நெய்யை கொசித்து அக்னி தேவருக்கோ சூளம் என்று சொல்லக்கூடிய வியாதி மூண்டு விட்டது. சூளம் என்று சொல்லக்கூடிய வியாதி அப்படின்னா என்னது? அது இல்ல கம்மியாச்சு. அஜீர்ண அந்த காண்ட பலத்தை தகனம் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ முறை முற்பட்டான். யாரு? அக்னி தேவன். அவன் அக்னி தேவனாகப்பட்டவர் சும்மா ஆவென்று பசிக்கக்கூடிய நேரத்திலே தேவேந்திரனாகப்பட்டவர் அவருடைய வாயு தேவனை அழைத்து அதாவது மழை பொய்ய செய்து விடுவாராம். ஆமா. ஆகையினாலே அந்த காற்று அசைந்ததோ மழையாகப்பட்டது பொழியும். அப்படி மழை பொழிந்த உடனே அந்த அக்னியாகப்பட்டது அணைந்து விடும். ஆகையினாலே ஒரு நேரத்திலே சூரிய தேவனாகப்பட்டவர் நானும் என்னுடைய மாமாவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து உலா வந்தோம். அப்படி உலா வரக்கூடிய நேரத்திலே காலை பற்றி கொண்டான். அப்படி அழித்தோம் அந்த கண்ட வளத்தை நானும் அம்புகளாலே சிறை கூட ஏற்படுத்தி அந்த காண்ட வளத்தை அழித்து அக்னி தேவருக்கு பரிசாக அளித்தோம். அன்வர் மனமகிழ்ந்து எனக்கோ இந்த காண்டிபத்தையே பரிசாக அளித்திருக்கின்றார். மாதவா அப்படி இருந்தாலும் என்னுடைய விவரமாகப்பட்டது ஒருபுறம் இருந்தாலும் மேலும் என்னுடைய விளக்கமாகப்பட்டது எப்படி தெரியுமா? என்னுடைய விலகமாகப்பட்டது எப்படி என்றால் இந்த விஷயத்தை ஒரு காலத்தில் நீதியோடு நேரோடு அரசாட்சி செய்து வந்தோம். உத்தம வெந்தர் பஞ்ச பாண்டவர் நடுப்பிருந்தார் அர்ஜுன பெருமாள் என்னுடைய நவோதயம் அடியன் வந்தவையா ஆசீர்வாதம் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இந்த நேரத்திலே நாங்கள் இப்படி தெரியக்கூடிய காரணம் என்னவென்று தெரியுமா? நாங்க ஊரா சுத்தினார். என்ன காரணம்? ஊரா காடு காடா சுத்தின்னு வந்துருக்கிறோம். இப்பதான் உன் நாட்டை வந்து அடைஞ்சிருக்கோம். கொஞ்ச நாள் உன சித்திர மாசம் ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஊரா சுத்தின்னு போனோம்பா. வேறா டேய். அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். மாதவா ஐயா அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்க. என்னுடைய தாயாதி துரியோதனன் செய்த வஞ்சத்தால் நயமாக இந்திரபிரஸ்தத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர் எங்களை வரவழைத்து சூது என்று சொல்லக்கூடிய சொக்கட்டனை ஆடி அவருடைய நாடு நகரம் நலம் கதம் துரகம் பலாஜி ஆடை சேனை கொண்டு பண்டவர் சொல்லக்கூடிய முப்பு சக்தி மரபுகள் அனைத்தையுமே பறித்துக் கொண்டான். ஆவி அதோடு விடாமல் படிக்கு பஞ்ச பாண்டவர்களே சூது மொழியில் இருந்த நாடு மீண்டும் பெற வேண்டும் என்றார். 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜனவாசம் 13 ஆண்டை கழித்து வந்தால் நாடு என்று தெரிவித்தார். தெரிவித்தார். அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நாங்க எத்தனையோ முறை சொன்னோம் எங்க அண்ணனுக்கு, அண்ணா அந்த துரியனுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டாம், அவன் சூது செய்வான், வேண்டாம் வேண்டாம் என்று தெரிவித்தோம். அண்ணா கேட்கவில்லை. அண்ணனுடைய வார்த்தை கட்டுப்பட்டு நாங்களும் சென்றோம். அனைத்தையும் பறித்துக் கொண்டா 12 ஆண்டு காலத்தை கழிக்க வேண்டும், அஞ்ஞான வாசத்தை கழிக்க வேண்டும் என்று காலத்தை கழித்தோம். கழித்த உடனே இந்த நேரத்தில் நாங்களும் உபலாய பட்டணத்திலே தங்கியிருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் எனக்கு எத்தனை பேர் மனைவிமார் தெரியுமா? எத்தனை பேருங்க? 1 2 8 பேரா? 8 பேரா? ஆடா பாவிவா, உயிர் எடுக்கிறே நீயா? ஏடா ஒண்ணு வச்சுனே இப்ப குழந்தை வந்து கும்புன்னு உக்காந்துக்குது. அதான் பண்ணிக்கிறேன்னாக்கா அவங்க எவ்வளவு பெரியவங்க, அவங்க ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வேணும்டா டேய்.